அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தீர்வதற்காக நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய கடன் தொல்லையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு 4-5 வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். கடன் குறைய ஆரம்பிக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினம் பார்த்தீங்கனாலே கடன் அடைப்பதற்கு உகந்த தினமாக அந்த தினம் இருக்கும். நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா காலை அல்லது மாலை முருகனை நிச்சயமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. செவ்வரளி பூக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பூக்கள் வாங்கி முருகருடைய படத்திற்கு போட்டு நீங்கள் அலங்காரம் செய்து பால் அல்லது உங்களால் என்ன முடியுதோ நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்துக்கோங்க. இது காலை நேரமே பண்ணுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காலை நேரம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. எதற்காக அப்படின்னா, காலை நேரம் நமக்கு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரை வேறு இருக்கும். ஸோ அந்த நேரம் முருகனுக்கு இன்னமும் சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்துட்டு நீங்கள் உங்களுடைய கடன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதாவது நீங்கள் முருகனை வழிபாடு செய்துட்டு மதியம் பார்த்திங்கன்னா நமக்கு குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கும். மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இப்போ 12 மணி 1:30 வரை நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கடன் அடைப்பதற்காக எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படின்னா, ஒன்று உங்ககிட்ட பணம் இருக்குது, ஓரளவு பணம் இருக்குது அப்படின்னா, இப்போ கடன் கட்டுவதற்காக பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கடன் கட்டணும். ஏதோ முடிந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டு கட்டணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டுற மாதிரி ஆப்ஷன் எதுலையுமே இல்லை. ஆனால் நகை அடமானத்தில் இருக்குன்னா நீங்கள் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்கில் போய்ட்டோ அல்லது நீங்கள் ஃபோன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே கட்டணும். இப்போ முடிந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும். இப்போ இல்லை அவ்வளோ அமௌண்ட் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களால் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும்னு பாருங்கள். ஒரு 50லேருந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே இல்லைன்னா 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தனியாக இதற்குன்னு ஒரு பர்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பர்ஸு அல்லது கவர் கூட எடுத்து வைக்கலாம். கவர்லாம் எடுத்து வச்சா ரொம்ப நல்லது, நமக்கு சீக்கிரமாக கடன் அடையும். இல்லைன்னா நீங்கள் இதற்குன்னு ஒரு தனியாக ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு சிவப்பு நிற பர்ஸ் எடுக்கணும். சிவப்பு நிற பர்ஸ்னால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த பர்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கடன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பேங்கோட நேம் எழுதிக்கொள்ளணும். அதோட நம்ம எந்த பேங்கில் நகையை வச்சுருக்கோமோ அந்த பேங்கோட பேர் எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுடைய நகையை வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ 1 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 லட்சம்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பேங்கு போட்டு அந்த பேங்கோட நேம் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கிறேன், எந்த செயினை வச்சுருக்கிறீங்க, எத்தனை பவுனுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 5 பவுன் நகையை வச்சுருந்தீங்கன்னா 5 பவுன் நகையை நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன அந்த கடனில் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த கடன் சரியாகணும், சீக்கிரமாக தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்ஸில் அந்த பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேலே இந்த அமௌண்ட்டை வச்சுருங்க. அதாவது ஒரு 50 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, 200 ரூபா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இந்த நேரத்தில் கடன் அடைக்கணும். ஆனால் நமக்கு கடன் அடைப்பதற்கு அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். எவ்வளோ தூரம் நம்மளால் எடுத்து வைக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்து இந்த பர்ஸில் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்து நமக்கு வார செவ்வாய் வரும் பார்த்திங்களா, இதே நேரத்தில் மறுபடியும் அந்த பர்ஸில் இந்த அமௌண்ட்டை வைக்கணும். எப்போது வைக்கணும் அப்படின்னா 12 மணிலேருந்து 1:30 குளிகை நேரம். நம்ம ஒரு கடைசி ஒரு 20 நிமிடம் நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப பவராக இருக்கும் அந்த நேரம். 1:10லேருந்து 1:25க்குள்ளே நம்ம வச்சிடணும். சரிங்களா, 1:30 வரை நமக்கு குளிகை நேரம் இருக்குது. நம்ம 1:25க்குள்ளே நம்ம வச்சிடணும். 1 மணிலேருந்து ஒரு 1:25 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வைப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் செவ்வாய் ஹோரை வேறு இருக்குதா, அதனால் நீங்கள் மதியம் 1 to 1:30க்குள்ளே 1:25க்குள்ளே நீங்கள் இந்த அமௌண்ட்டை வச்சிடணும். குறைஞ்சபட்சம் ஒரு கடைசி 20 நிமிடம் நமக்கு ரொம்ப சக்தியான நேரம். ஏன்னா 1:30 குளிகை முடியுது, கடைசி 20 நிமிடம் அப்படிங்கிறப்போ நமக்கு 1:10லேருந்து இல்லைன்னா 1 மணிலேருந்து நீங்கள் வச்சுட்டு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கடன் குறைவதை உங்களால் உணர முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடன் சீக்கிரமாக அடைக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அது சீக்கிரம் அடையவும் ஆரம்பிக்கும்.
பணத்தை வந்து இப்போ நீங்கள் பர்ஸில் வைக்கிறீங்களா, அந்த பணத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க. இதை கடன் தான் கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டு சேர்ந்த பிறகு, இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து எந்த நகைக்கோ அல்லது மற்ற எதுன்னு கடனுக்கோ நீங்கள் எதற்கு அதை வந்து எடுத்து வச்சிங்களோ, அதற்கு போய் நீங்கள் கடைசியில் ஃபைனலாக கட்டுவீங்களே அமௌண்ட்டு, அதில் போய் நீங்கள் சேர்த்துடுங்க. ஏன்னா நீங்கள் ரூ. 20 ரூ. 50 இப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் தானே சேரும். ஸோ நீங்கள் ஃபைனலாக அதை நீங்கள் கட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 வாரம் நீங்கள் செய்து பாருங்கள். 3வது வாரத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 10,000 to 20,000 நீங்கள் கடன் கட்டுறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு வாரம் தான் செஞ்சேன், எந்த மாற்றம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த கடனை அடையும் வரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக அடையும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுக்கிற காரியம் வெற்றி ஆகுங்க. அதனால் நீங்கள் கடனை அடைப்பதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது கடன் சீக்கிரம் அடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் ஒரு ஆர்வம் கிடைக்கும். முருகர் பக்தர்கள் நிச்சயமாக கடன் இருக்குது அப்படின்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சில அனுபவத்தால் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன். எப்போயுமே பார்த்தீங்கன்னா, நான் கடன் கட்டுற நேரமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை தான் நான் கட்டினேன். நல்ல ரிசல்ட் எனக்கு வந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் எது செஞ்சாலுமே நல்லா இருக்கும். முருகன் பக்தர்கள் செய்யுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செவ்வாய்க்கிழமை 12 to 1:30க்குள்ளே நம்ம செய்திடணும். இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம 1:20க்கோ கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் போய்ட்டு கட்டுறோம், பேங்க்கில் போய்ட்டு நம்ம கட்டுறோம் அப்படின்னா ஒரு 12:30க்குள்ளே நம்ம கிளம்புனா தான் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு 12 மணிலேருந்து 1:30க்குள்ளே நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்து கட்டிடுற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ வந்து இது நகை அடமானத்திற்கா அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். எந்த கடன் இருந்தாலும் சரி, இப்போ நகை அடமானம் இருந்தாலும் சரி, ஹோம் லோன் போட்டிருக்கிறீங்க, இல்லை நிறைய பேர் வந்து லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து சொந்த பந்தத்தை வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. இப்போ வந்து கூட பிறந்தவங்க கேட்டால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கைமாத்துக்காக 1,50,000 இப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பேரை எழுதிட்டு, இந்த மாதிரி என்னுடைய சகோதரிக்கோ இல்லைன்னா அண்ணாக்கோ நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறேன், ஸோ அவங்களுக்கு நான் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுவும் சீக்கிரம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த கடனாக இருந்தாலும் சரி, ஒரு நகை கடனாக இருந்தாலும் சரி, ஹோம் லோனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களிடம் நம்ம ஏதாவது வட்டிக்கு வாங்கியிருக்கோம், என்ன கடன் இருந்தாலும் சரி, கடனை அடைப்பதற்காக சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமை தான். நீங்கள் வந்து ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்களே விட மாட்டீங்க. இந்த நேரத்தை தான் அடுத்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கடன் குறைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு முழு நம்பிக்கை தானாக உருவாக்கி கொடுக்கக்கூடியதான் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரம். செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. நீங்கள் வந்து ஃபுல்லாக அமௌண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் எழுதி வச்சு இந்த நேரத்தை நீங்கள் வாரம் அந்த பணத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும். இப்போ வந்து நீங்கள் ஒரு அடமானத்தில் நகை இருக்குன்னா அதை ஒரு முறை மட்டும் எழுதி வச்சா போதும். அடுத்து நீங்கள் அதில் அமௌண்ட்டு மட்டும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை வச்சுடுங்க. உங்களுக்கு தானாக அடைய ஆரம்பிக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அந்த கடன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த குறைஞ்ச அமௌண்ட்டை வந்து இப்போ ஒரு 1,00,000த்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அதில் ஒரு 50,000 கட்டிட்டிங்கன்னா பேலன்ஸ் 50,000 இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ரூபாயில் வந்து இதையும் சேர்த்து வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாமல் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் ரிசல்ட் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.